ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி திங்கட்கிழமை. எல்லோரும் நம்ம ஒர்க்கை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெஷ்ஷாக ஆஃபீஸ் போகிறது, காலேஜ் போகிறது, அந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க வேலையை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி ஜென்ரல் ரீடிங்கில் நம்ம மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் உள்ள ராசிகளுக்கான 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பொது பலன்கள், ஜென்ரல் டேரட் ரீடிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மேஷம் ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கார்டு வந்திருக்கு. ஃபுல் கார்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் வந்து புதுசாக ஒரு முடிவை எடுப்பீங்க. என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நீங்கள் பயம் இல்லாமல் போய்கிட்டே இருக்கலாம். என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து நியூ டோர்ஸ் ஓப்பன் ஆகுது. அதாவது புதிய வாய்ப்புகள் பல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து யூனிவர்ஸ் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதை தான் இந்த ஃபுல் கார்டு சொல்லுது. ஸோ இன்றைக்கி நீங்கள் தைரியமாக துணிஞ்சு இறங்கலாம். இறங்கி என்ன சம்பவம் பண்ணணுமோ பண்ணுங்கள். உங்களுக்கு இன்றைக்கி டே சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? இதை தான் வந்து இன்றைக்கி யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. ஃபுல் கார்டுங்கிறதே ஒரு பயம் இல்லாத ஒரு கார்டு. அடுத்து பார்த்தோன்னா நம்ம ரெண்டாவது ராசி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷப ராசிக்கு பார்த்தோன்னா நமக்கு கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் கார்டு வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுது. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலியும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க. பணம் இருந்தாலே பிரச்சனை இருக்காது குடும்பத்தில். முக்கால்வாசி பணம் இல்லாதது தான் பல குடும்பங்களில் பிரச்சனைக்கே வழிவகுக்கும். ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நீங்கள் நல்ல சேஃபாக இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிற பட்சத்தில் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் வந்துட்டு ஃபினான்ஷியல் எல்லாத்தையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஃபினான்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருங்க இன்றைக்கி. ஓகேங்களா? அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் ஸ்வேர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த பேஜ் ஆஃப் ஸ்வேர்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு ஸ்பை அப்படிங்கிறது தான் இதோட ஒரு மெசேஜாக இருக்குது. உங்களை யாரோ வந்து உங்களை பற்றி விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாமல் உங்களை வந்து ஸ்பை பண்ணுறாங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையா இருக்கலாம், அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரோ ஒருத்தர் உங்களை வந்து ஸ்பை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும். எந்த இடத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த இடத்துலையும் நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது. அது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதே மாதிரி உண்மைகளை நீங்கள் பேசணும். உங்கள் விஷயங்களை எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் போய் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க. எல்லாத்தையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு வந்து மூன் கார்டு வந்திருக்கு. மூன் எனர்ஜி வந்து என்னோடய ரீடிங்கை கண்டினியூஸாக கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன் கார்டை பற்றியே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி மூன் கார்டு வந்து எப்போவுமே ஒரு குழப்ப மனநிலையை சொல்கிற ஒரு கார்டு தான். இந்த மூன் எனர்ஜி வருது அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு டிசிஷன் நம்மளால் தெளிவாக எடுக்கவே முடியாது. ஒரு மனக்குழப்பத்தில் இருப்போம். நிறைய சந்தேகங்கள் வரும். ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருப்போம் மென்டலி. அதுதான் வந்துட்டு இந்த மூன் கார்டு சொல்கிறது. இன்றைக்கி நீங்கள் நினச்ச மாதிரி சில விஷயங்கள் நடக்காது. அதுக்காகலாம் நீங்கள் வந்து சோர்ந்து போயிட வேண்டாம். ரொம்ப பொறுமையாக இருங்க. ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து சிம்ம ராசிக்கு வந்து பாருங்கள் ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. ஸ்ட்ரென்த் கார்டு வந்து பார்த்தா ஒரு துர்க்கை அம்மன்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையால் நீங்கள் டெம்பர் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருந்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். உங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல பவர் இருக்கும் இன்றைக்கி. அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜ். ஓகேவா? உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப காமாக இருக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப போல்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி கோபப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ரொம்ப சாஃப்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோன்னா 8 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. 8 ஆஃப் பென்டிகிள்ஸ் எப்போவுமே வந்து ஹார்ட் ஒர்க்கை மென்ஷன் பண்ணுற ஒரு கார்டு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு இன்றைக்கி வந்து ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. உங்களோட டேலண்ட்டை வந்து நீங்கள் இன்னுமே டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும். டெடிக்கேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு லெவலில் போவீங்க அப்படிங்கிறது தான் இந்த 8 ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி ஜென்ரல் ரீடிங்கில் 8 ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிற மெசேஜ் வந்து நீங்கள் டெடிக்கேட்டடாக இருக்கணும். நீங்கள் இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான பலன் இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு.
ஸோ இப்போ ஜஸ்டிஸ் கார்டு வருதுனாலே உங்கள் லைஃப்பில் கர்மா ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப நியாயமாக நடந்துக்கணும். நியாயமாக ஒவ்வொரு வேலையும் செய்யணும். பேசுகிற வார்த்தைகள்லையும் நியாயம் இருக்கணும். இது தீர்ப்புக்கான நேரம். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அதில் நியாயமாக இருக்கணும். ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்களா, அதில் பார்ஷியலாலாம் இருக்காதீங்க, ஒன் சைடடாலாம் இருக்காதீங்க. ரொம்ப நியாயமான முடிவை எடுங்க. உங்களோட தாட்ஸ் வந்து நடுநிலைமையோடு இருக்கணும். பேலன்ஸ் ஒரு தாட்ஸ். ஓகேவா? ஏன்னா கர்மா ஆக்டிவில் இருக்குது. ஜஸ்டிஸ் கார்டு எப்போ வருதோ அப்போ வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஜஸ்டிஸ் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குற மெசேஜ். ஸோ நீங்கள் அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து விருச்சிகம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா டெத் கார்டு வந்திருக்கு. டெத் கார்டுமே வந்து எப்போவுமே ஒரு ரீபர்த் டிரான்ஸ்ஃபர்மேஷனை சொல்கிற ஒரு கார்டு தான். ஸோ பழைய விஷயங்கள் ஏதோ ஒன்று முடிஞ்சு புதுசாக ஏதோ ஒரு விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு நடக்க போகுது. என்ன நடந்தாலும் அதை அப்படியே ஹோல் ஹார்ட்டடாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மாற்றங்கள் வந்து சில சமயம் ஏற்க முடியாததாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது அடுத்து வரப்போகிற நாட்களில் அந்த மாற்றங்கள் வந்து ஆஹா இப்படி நடந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை அப்படின்ற மாதிரி நம்ம நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கும் மாற்றங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸோட மெசேஜ். அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா தனுசு ராசிக்கு வந்து நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. ஏன்னா நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இல்லையா? நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்குங்கிறதுனால நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. உங்களுக்கு புது புது ஐடியாஸ் வந்து உங்கள் மைண்டில் வந்துட்டுருக்கும். புது புது எண்ணங்கள், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலோ இல்லை வந்துட்டு ஒர்க் பண்ணாலோ இன்னோவேட்டிவாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் டுடே. அதே மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா அதை வந்துட்டு ரொம்ப ப்ராப்பராக நீங்கள் பிளான் பண்ணணும். இல்லைன்னா பல சொதப்பல்கள் வரும். அந்த ஒரு இடத்துல பிளான் மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு செட்பேக் வரும், சில மன உளைச்சல்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பிளான் ப்ராப்பர்லி, அதுதான் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ட்ராவலில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து மகர ராசிக்கு பாருங்கள், சூப்பர் எம்ப்ரரர் வந்திருக்காரு. ஸோ எம்ப்ரர் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு நீங்கள் நடந்துக்கணும். ஸோ நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் கோபப்பட்டு எல்லாருக்கிட்டேயும் சரிசமமாலாம் நடந்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட உங்களோட கோபம், டென்ஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் மற்றவங்களை லீட் பண்ணுற மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. வந்து உங்களை வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி, உங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பி கண்ட்ரோல்டு. ஓகேவா? உங்களோட கோபத்தை குறைக்கணும், உங்களோட டென்ஷனை குறைக்கணும். ரொம்ப ஒரு 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 பர்ஃபெக்ட் லீடர் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்துட்டு மகர ராசிக்கான ரீடிங். அடுத்து கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஸ்டார் கார்டு எப்போவுமே வந்துட்டு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற கார்டு. ஓகேவா? நம்ம ஸ்டார் மாதிரி ஷைன் ஆகிற ஒரு கார்டு. ஸோ இன்றைக்கி உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிஜமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயத்துக்கான ஒரு பாசிட்டிவ் சிக்னல் இன்றைக்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலயமா. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும். இன்றைக்கி இன்னிலேருந்து உங்கள் பிரச்சனைகள் ஏதோ ஒன்று இன்றைக்கி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதும் இந்த ஸ்டார் கார்டு மூலயமா நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் சில அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக மீனராசிக்கு பாருங்கள், 10 ஆஃப் கப்ஸ் எப்போவுமே செலிப்ரேஷனை மீன் பண்ணுற ஒரு கார்டு. ஸோ நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும் உங்களோட குடும்ப வாழ்க்கை. மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அழுது சோர்ந்து போனவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கிடச்சி ஒரு சந்தோஷம், ஆஹா நடந்துருச்சா அப்படின்னு சந்தோஷப்பட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை இன்றைக்கி நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்களோட எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாமே இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த இது எல்லாமே நடந்துடும். அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும் இன்றைக்கி நீங்கள் உங்கள் லவ்வை செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். ஓகே? இந்த ரீடிங் எல்லாமே எல்லாருக்கும் ரெசனேட் ஆகணுங்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா யூ கேன் டேக் இட் ஆர் எல்ஸ் யூ கேன் லீவ் இட். ஓகே? இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே?